ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனிஸ் எஜுகேஷன். இன்றைய தலைப்பு குப்தர்கள் பார்ட் 1. வாங்க சேர்ந்து படிக்கலாம். குப்தர்கள் பற்றி படிக்கிறதுக்கு 3 பகுதியாக பிரித்து படிப்போம். சான்றுகள், குப்த அரசர்கள், குப்தர்களின் ஆட்சி முறை. முதலாவது குப்த அரசர்கள் பற்றி படிச்சிடலாம். முதல் குப்த அரசர் ஸ்ரீகுப்தர். இவருடைய காலம் கிபி 240 முதல் 280 வரை. குப்த அரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். மகாராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். நாணயங்களில் முதலில் இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையதுதான். தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டார். ஸ்ரீகுப்தர் குப்த அரசை நிறுவியவர். மகாராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். நாணயங்களில் முதலில் இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையதுதான். தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டார். நெக்ஸ்ட் கடோத்கஜர். இவருடைய காலம் கிபி 280 முதல் 319 வரை. ஸ்ரீகுப்தரின் காலம் 240 முதல் 280. கடோத்கஜரின் காலம் கிபி 280 முதல் 319. இவர் ஸ்ரீகுப்தரின் மகன். மகாராஜா என்ற பட்டம் பெற்றவர். ஸ்ரீகுப்தருக்கும் மகாராஜா என்ற பட்டம் உண்டு. கடோத்கஜரும் மகாராஜா என்ற பட்டம் பெற்றவர். நெக்ஸ்ட் முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் கிபி 319 முதல் 335 வரை. இவர் கடோத்கஜரின் மகன். இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுகிறார். ஸ்ரீகுப்தர் குப்த அரசர்களில் முதல் அரசர். முதலாம் சந்திரகுப்தர் குப்த பேரரசின் முதல் பேரரசர். இவருடைய பட்டம் மகாராஜா, அதிராஜா. அதிராஜா மன்னர்களுக்கு எல்லாம் மன்னர் என்று பொருள். இவர் காலத்தில் நாணயங்களோ கல்வெட்டுகளோ நமக்கு கிடைக்கவில்லை. குமாரதேவி என்ற லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசியை மணந்தார். இவர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் உள்ளன. லிச்சாவியா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது. லிச்சாவி வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கமாகும். இது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதி. கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டான்டைனின் சமகாலத்தவர். மெஹருளி இரும்புத்தூண் கல்வெட்டு இவரது போர் வெற்றிகள் பற்றி கூறுகிறது. முதலாம் சந்திரகுப்தர் கடோத்கஜரின் மகன், முதல் பேரரசர், மகாராஜா, அதிராஜா என்ற பட்டம் பெற்றவர். குமாரதேவி என்ற லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசியை மணந்தார். இவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அதில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் உள்ளன. லிச்சாவியா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டான்டைனின் சமகாலத்தவர். மெஹருளி இரும்புத்தூண் கல்வெட்டு இவரது போர் வெற்றிகள் பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தர். இவருடைய காலம் கிபி 335 முதல் 380 வரை. முதலாம் சந்திரகுப்தரின் காலம் 319 முதல் 335 வரை. சமுத்திரகுப்தரின் காலம் 335 முதல் 380 வரை. இவர் முதலாம் சந்திரகுப்தரின் மகன். தலைசிறந்த அரசர், விஷ்ணு பக்தர். வைணவ மதத்தை தீவிரமாக பின்பற்றினார். B.A. ஸ்மித் இவரை இந்தியாவின் நெப்போலியன் என்றார். சமுத்திரகுப்தர், விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் அப்படின்னா சமுத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. B.A. ஸ்மித் இவரை இந்தியாவின் நெப்போலியன் என்றார். இந்தியாவின் நெப்போலியன் சமுத்திரகுப்தர். நெப்போலியன் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு அரசர் தானே. ஸோ சமுத்திரத்தை கடந்து போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஹரிசேனர் என்ற கவிஞரை ஆதரித்தார். ஹரிசேனர் கவிஞர். இவர் ஹரிசேனர் என்ற கவிஞரை ஆதரித்தார். வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரித்தார். வசுபந்து அறிஞர். வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் கொண்டு வந்தார். இவரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுவது மெஹருளி இரும்புத்தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரை பற்றி கூறுவது அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரம் அழகா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு.
தங்க நாணயங்களை வெளியிட்டார். இவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் அதில் உள்ளது. முதலாம் சந்திரகுப்தரும் தங்க நாணயங்களை வெளியிட்டார். குமாரதேவி, சந்திரகுப்தர் இருவரின் உருவங்கள் இருந்தது. லிச்சாவியா வாசகம் இருந்தது. சமுத்திரகுப்தரும் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் உள்ளது. கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். அதனால் கவிராஜா என்ற பட்டம் பெற்றார். சமுத்திரகுப்தர் கவிராஜா என்ற பட்டம் பெற்றார். கடல், சமுத்திரம் இதெல்லாம் கவிஞர்கள் வர்ணிப்பாங்க. ஸோ கவிராஜா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். இதனால் கவிராஜா என்ற பட்டம் சமுத்திரகுப்தருக்கு உண்டு. காளிதாசர், அமரசிம்மர், விசாகதத்தர், தன்வந்திரி போன்ற நவரத்தினங்கள் இவரது அவையை அலங்கரித்தனர். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் இவரின் சமகாலத்தவர். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன். முதலாம் சந்திரகுப்தருக்கு மகா கான்ஸ்டன்டைன் சமகாலத்தவர். சமுத்திரகுப்தருக்கு இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன். சமுத்திரத்தை கடந்த உடனே இலங்கை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் இவரின் சமகாலத்தவர். மேகவர்மன் பௌத்த மதத்தை பின்பற்றிய அரசன். அலகாபாத்தூன் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார். புருஷா என்றால் அனைவருக்கும் மேலானவர் என்று பொருள். சமுத்திரம் அப்படிங்கிறது பெரிய விஷயம், அதனால கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சமுத்திரகுப்தர் அப்படின்னாலே கடவுளோட இணையப்பட்டவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தர், வைணவ மதத்தை பின்பற்றினார். இவர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார். ஹரிசேனர், வசுபந்து என்பவர்களை ஆதரித்தார். அலகாபாத்தூன் கல்வெட்டு இவரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று. தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் இவருடையது. கவிராஜா என்ற பட்டம் பெற்றார். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் இவரது சமகாலத்தவர். இவர் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார். இவருடைய வெற்றிகளை பற்றி பார்த்துடலாம். தென்னிந்தியாவின் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோப்பானை தோற்கடித்தார். வட இந்தியாவில் கங்கை சமவெளியில் 9 அரசுகளை கைப்பற்றினார். கலிங்கம் வழியாக பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் வரை படையெடுத்தார். டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களை வென்றார். பஞ்சாப் இவரது அதிகாரத்திற்கு வெளியே இருந்தது. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். இப்போ இந்த 6 வெற்றிகளையும் நம்ம படிப்போம். தென்னிந்தியாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோப்பனை தோற்கடித்தார். ஏன்னா இவர் விஷ்ணு பக்தர். விஷ்ணு கோப்பனை தோற்கடித்தார், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்தியாவில் விஷ்ணு கோப்பனை தோற்கடித்தார். வட இந்தியா போறாரு. வட இந்தியாவில் கங்கை சமவெளி, நம்ம வட இந்தியானாலே கங்கை சமவெளி தான் ஞாபகத்துக்கு வரும். வட இந்தியாவில் கங்கை சமவெளியில் 9 அரசர்களை கைப்பற்றினார். கலிங்கம் வழியாக பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் வரை படையெடுத்தார். திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வராரு. ஸோ தென்னிந்தியாவுக்கு வராரு. திரும்ப டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களை வென்றார். 5வது பாயிண்ட் பஞ்சாப் இவரது அதிகாரத்துக்கு வெளியே இருந்தது. பஞ்சாப் இவரோட கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப டெல்லிக்கு போனவர் திரும்ப தென்னிந்தியாவுக்கு வராரு. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை கப்பம் கட்ட செய்தார். ஸோ தென்னிந்தியாவில் விஷ்ணுகோப்பன், வட இந்தியாவில் 9 அரசர்கள், தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம், வட இந்தியாவில் டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் 4 அரசர்கள், அடுத்து தென்னிந்தியாவில் 12 அரசர்கள். நெக்ஸ்ட் படிக்கலாம். மத்திய இந்தியா தக்காணத்தின் பழங்குடியின தலைவர்கள், அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதியின் அரசர்கள் கப்பம் கட்டினர். மாளவர்கள், யுதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியின் 9 குடியரசுகள் புத்தர்களின் ஏகாதிபத்தியத்தை ஏற்றனர். விந்திய மலைப்பகுதியில் அமைந்த அடவிகா ராஜ்யங்களை கைப்பற்றினார். அடவு என்பதற்கு அடர்ந்த காடு என்று பொருள். கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். 6 பாயிண்ட் நம்ம வட இந்தியா தென்னிந்தியா படித்தோம். இப்போ 7வது பாயிண்ட் மத்திய இந்தியா தக்காணம். தக்காணம் குஜராத்துக்கு ஜஸ்ட் கீழே வரும். ஸோ மத்திய இந்தியா தக்காணத்தின் பழங்குடியின தலைவர்கள் அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதி. அஸ்ஸாம், வங்கம் கிழக்கு பகுதியில் இருக்கு. அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதியின் அரசர்கள் கப்பம் கட்டினர். நெக்ஸ்ட் மேற்கு பகுதி வாங்க. ராஜஸ்தான்.
ராஜஸ்தான்ல இருந்த மாலவர்கள், யுதேயர்கள் உள்ளிட்ட 9 குடியரசுகள் குப்தர்களின் ஏகாதிபத்தியத்தை ஏற்றனர். விந்திய மலைப்பகுதியில் அமைந்த அடவிகா ராஜ்யங்களை கைப்பற்றினார். அடவு என்பதற்கு அடர்ந்த காடு என்று பொருள். அடுத்து கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் தென்னிந்தியா, வட இந்தியா, அப்புறம் மத்திய இந்தியா, கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியா, இந்த மாதிரி நீங்க பிளேசஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வெற்றிகள் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கடைசியா தெய்வபுத்திர சகானுசாகி, சாகர் அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசர்களும் கப்பம் கட்டினர். இப்போ தெய்வபுத்திர சகானுசாகினா குஷான பட்டம். குஷானர்களுடைய தோற்றம் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீனர்கள். ஸோ தெய்வபுத்திர சகானுசாகி, சாகர் அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசர்களும் கப்பம் கட்டினர். சமுத்திரகுப்தரின் பிரயாகை, அதாவது இன்றைய அலகாபாத், சமுத்திரகுப்தரின் பிரயாகை தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலும் பிரயாகை தூண் கல்வெட்டுனாலும் ஒண்ணுதான். இன்றைய அலகாபாத் தான் அன்றைய பிரயாகை. கல்வெட்டின்படி அவர் பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரையுள்ள நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றினார். திக் விஜயம், தர்ம விஜயம் ஆகியவற்றை முடித்து அஸ்வமேத யாகம் மேற்கொண்டார். திக் விஜயம் அப்படிங்கிறது வெற்றிகளுக்காக கொண்டாடப்படுறது. தர்ம விஜயம் அப்படிங்கிறது நிறைய கவிஞர்கள், அறிஞர்கள்லாம் ஆதரிச்சதுனால, அவங்களுக்கு தர்மம் செஞ்சதுனால இந்த தர்ம விஜயம் கொண்டாடப்படுது. இந்த ரெண்டையும் முடிச்சு அஸ்வமேத யாகம் மேற்கொண்டார். அஸ்வமேத யாகம்னா, அஸ்வினா குதிரைன்னு சொல்லுவாங்க, குதிரையை வச்சு யாகத்தை மேற்கொண்டார். அதான் அஸ்வமேத யாகம் மேற்கொண்டார். சமுத்திரகுப்தருக்கு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு இல்லைன்னா பிரயாகை தூண் கல்வெட்டு, சந்திரகுப்தருக்கு மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் கிபி 380 முதல் 415 வரை. இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன். விக்ரமாதித்யர் எனப்பட்டார். விக்ரமாதித்யர் என்றால் வலிமையில் சூரியனுக்கு நிகரானவர் என்று பொருள். இவருடைய தலைநகர் பாடலிபுத்திரம். இவரது இரண்டாம் தலைநகர் உஜ்ஜயினி. இவர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் ஆவார். அப்ப தங்க நாணயங்களை வெளியிட்டவர் முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் இருவருமே தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க. இவர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். அரேபிய வணிகர் சுலைமான் மற்றும் வெனிசு நகர பயணி மார்க்கோபோலோ இருவரும் இரண்டாம் சந்திரகுப்தர் ஒரு சிறந்த அரசர் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளனர். தனது சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்காக போராடி ஆட்சிக்கு வந்தவர் தான் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர். குபேரநாகா, துருப சுவாமினி ஆகிய இருவரும் இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர். குதுப் மினாருக்கு அருகேயுள்ள மெஹரௌலி இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. இந்த மெஹரௌலி இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது, அதாவது இரண்டாம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது. இது இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெஹரௌலி இரும்புத்தூண்ல முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் தனது தாத்தாவாகிய முதலாம் சந்திரகுப்தரை பற்றிய போர் குறிப்புகளை பதித்துள்ளார். பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் இவருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். இதை 2 பிரெட்டுக்கு நடுவில் பாகு, சீனி பாகு வைக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதலாம் சந்திரகுப்தருக்கும் இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் நடுவில் பாகியான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 பிரெட் இருந்தால் தானே பாகு வைக்க முடியும். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பாகியான் வந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள் பிரபாவதியை தக்கான பகுதியின் வாகடக அரசன் ருத்ரசேனனுக்கு மணமுடித்து கொடுத்தார். ரோமானிய பேரரசுகளுடன் வணிகம் செய்தார். ஸோ இதான் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்கள். ஒரு ரீகால் பண்ணிடலாம். இவர் சமுத்திரகுப்தரின் மகன், விக்ரமாதித்யர் எனப்பட்டார். இவருடைய தலைநகர் பாடலிபுத்திரம், இரண்டாம் தலைநகர் உஜ்ஜயினி. வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்காக போராடி ஆட்சிக்கு வந்தார். குபேரநாகா, துருப சுவாமினி ஆகிய இருவரும் இவரது அரசியர். குதுப்பினாருக்கு அருகேயுள்ள மெஹரௌலி இரும்புத்தூண் இவரால் கட்டப்பட்டது. பாகியான் இவரது ஆட்சியின் போது இந்தியா வந்தார். இவரது மகள் பிரபாவதியை வாகடக அரசன் ருத்ரசேனனுக்கு மணமுடித்தார். இரண்டாம் சந்திரகுப்தரின் வெற்றிகளை பற்றி பார்த்துடலாம். மேற்கு மாளவம், கத்தியவார் இந்த 2 பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்த சாக அரசர்களை தோற்கடித்தார். கத்தியவார் குஜராத்தில் இருக்கு. மேற்கு மாளவம், கத்தியவார் இந்த 2 பகுதிகளை
ஆண்ட சாக அரசர்களை தோற்கடித்தார். சாக அரசன் ருத்ரசிம்மனை தோற்கடித்தார். எனவே இவர் சாகரி என்ற பட்டம் பெற்றார். சாகரி என்றால் சாகர்களை அழித்தவர் என்று பொருள். இந்த சாகர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள். தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார். ஹூனர், காபோஜர், ஹிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களை வென்றார். மேற்கு மாளவம் கத்தியவார். தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவு. ஹூனர், காபோஜர், ஹிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களை வென்றார். சாக அரசன் ருத்ரசிம்மனை தோற்கடித்தார். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு. இரண்டாம் சந்திரகுப்தரின் ஒரிஜினல் பெயர் தேவராஜர். ஸோ இவருடைய பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர், சிம்ஹ விக்ரமன், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, சாகரி. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு விக்ரமாதித்யர்னு ஒரு பெயர் இருக்கு. சந்திரர் சிம்மர், சந்திரனுக்கு இணையா சொல்றாங்க, சிங்கத்துக்கு இணையா சொல்றாங்க. சந்திரர் சிம்மர். ஸோ விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர். அப்புறம் இந்த சந்திரர் சிம்மர்னு சொல்றாங்கல்ல, அதையே சேர்த்து சிம்ம சந்திரர்னு ஒரு பெயர் இருக்கு. அப்புறம் இவனுக்கு விக்ரமாதித்யர்னு ஒரு பெயர் இருக்கிறதுனால சிம்ஹ விக்ரமன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இவரோட பெயர் தேவராஜர் அப்படிங்கிறதுனால விக்ரமாதித்யர்னு இவருக்கு பட்ட பெயர் இருக்கிறதுனால விக்ரம தேவராஜர்னு சொல்றாங்க. இந்த தேவராஜரை வச்சே தேவகுப்தர், ஏன்னா இவர் குப்த அரசர்னால தேவகுப்தர், தேவஸ்ரீ மரியாதையா தேவஸ்ரீன்னு சொல்றாங்க. சாகர்களை தோற்கடித்ததுனால சஹாரிங்கிற பேரும் இருக்கு. ஸோ விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர், சிம்ஹ விக்ரமன், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, சஹாரி பேர்லாம் அவருக்கு இருக்குது. இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்த நவரத்தினங்கள் யாரெல்லாம் பார்த்துடலாம். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர், டிக்ஷனரி உருவாக்குனவர் தான் அமரசிம்ஹர், தன்வந்திரி மருத்துவர், காகபானக ஜோதிடர், சன்ஹு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் மெஜிஷியன். ஸோ காளிதாசர், ஹரிசேனர் இவங்க ரெண்டு பேருமே கவிஞர்கள், சமஸ்கிருத புலவர்கள். இது ஏற்கனவே நான் சொன்னேன். காளிதாசர் கவிஞர் இல்லைன்னா புலவர்கள் ரெண்டும் ஒண்ணுதான். ஹரிசேனர் அதுவும் சொன்னேன். இப்போ அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்வந்திரி மருத்துவர், காகபானக ஜோதிடர், இப்போ கிளிய வச்சு ஜோசிய சொல்றாங்கல்ல, அது மாதிரி இவங்க காகத்தை வச்சு சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காகபானக ஜோதிடர். சன்ஹு கட்டடக்கலை நிபுணர், செங்கலை வச்சு கெட்டாம சங்கு வச்சு கெட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்ஹு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராக அப்படின்னா வானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பக்கத்திலே போக முடியாது, அவ்வளவு வராத ஒரு தூரத்துல இருக்கு. வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர். இலக்கணம் மட்டும் தமிழ்ல நம்மளுக்கு வரவே செய்யாது. வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். விட்டலாச்சாரியார்னு நம்ம கதையில எல்லாம் படிச்சிருப்போம். அது இந்த மேஜிக் வச்சுதான் எடுத்திருப்பாங்க. ஸோ விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். இப்படி லாஜிக் வச்சு இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முதலாம் குமாரகுப்தர். இவருடைய காலம் கிபி 455 வரை. முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன். சக்கராதித்யர் எனப்பட்டார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர். நெக்ஸ்ட் ஸ்கந்தகுப்தர். இவர் முதலாம் குமாரகுப்தரின் மகன். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர். ஹூனர்களை தோற்கடித்தார். ஆனா 12 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹூனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர். ஸ்கந்தகுப்தர் காலத்துல ஸ்கந்தகுப்தர் ஹூனர்களை தோற்கடித்தார். இவர் கிபி 467 மரணமடைந்தார். இவருக்கு பின் குருகுப்தர், புத்தகுப்தர் என பலர் ஆட்சிக்கு வந்தனர். நெக்ஸ்ட் விஷ்ணுகுப்தர். இவருடைய காலம்
கிபி 540 முதல் 550 வரை. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டா ஸ்கந்தகுப்தர் எழுதுங்க. அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். நெக்ஸ்ட் பாலாதித்யர். மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலாதித்யர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் முதலாம் குமாரகுப்தரின் மகன். ஸோ வம்சத்தில் வராரு. ஸோ அதில் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலாதித்யர். முதலாம் நரசிம்மகுப்தர் எனப்பட்டார். பௌத்த மதத்தை பின்பற்றினார். மிகிரகுலர் என்ற ஹூண அரசனுக்கு கப்பம் கட்டினார். இருவருக்கும் நடைபெற்ற போரில் பாலாதித்யா மிகிரகுலரை வென்றார். என்றாலும் இறுதியில் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்தை விட்டே வெளியேற்றினார். ஸோ பாலாதித்யர் பௌத்த மதத்தை பின்பற்றினார். வைணவ மதத்தை பின்பற்றியவர் யாருன்னு ஞாபகம் இருக்கா? வெரி குட், சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் வைணவ மதத்தை பின்பற்றினார். விஷ்ணு பக்தர். கடவுளுக்கு நிகராக அவருக்கு புருஷா அப்படிங்கிற பெயர் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலாதித்யர் பௌத்த மதத்தை பின்பற்றினார். மிகிரகுலர் என்ற ஹூண அரசனுக்கு கப்பம் கட்டினார். முதலாம் நரசிம்மகுப்தர் எனப்பட்டார். முதலாம் குமாரகுப்தருக்கு ஒரு பேர் இருக்கு, சக்கராதித்யர். பாலாதித்யருக்கு ஒரு பேர் இருக்கு, முதலாம் நரசிம்மகுப்தர். குப்த அரசர்கள் பார்ட் 1 அவ்வளவுதான். குப்த நிர்வாகம் பார்ட் 2ல நம்ம மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.